உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன், உனக்கு நான் சொன்னதை செய்யும் மளவும் நான் கைவிடுவதில்லை என்று சொல்லி அதற்கு நீ காத்திருப்பாயே, ஆனால் நிச்சயம் நீ பெற்றுக் கொள்வாய் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இயேசுவின் இன்ப நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. எபிரேயர் 6:15 அந்தபடியே அவன், அதாவது ஆபிரகாம், பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சில நேரம் சில வாக்குத்தத்தங்கள் தாமதிக்கலாம். வேதம் சொல்கிறது, தாமதித்தாலும் அதற்கு நீ காத்திரு என்று சொல்லி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். காத்திருந்தான் காத்திருந்தான் காத்திருந்தான். அது நீண்ட காலமானது. வேதம் அதுக்கு சொல்லுகிறது, பொறுமையோடு காத்திருந்தான். இன்றைக்கு நம்மளால காத்திருக்க முடியவில்லை. எதையும் எளிதிலே பெற்றுவிட வேண்டும் என்று விரும்புகிறோம். இம்மீடியட்டா கிடைச்சா நன்றாயிருக்கும். உடனடியான ஆசீர்வாதம், உடனடியான உயர்வு, உடனடியான மேன்மை என்று சொல்லி இன்ஸ்டன்டாக உடனடியான காரியத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணினதை பெற்று கொண்டார். ஆம், காத்திருப்போம். எத்தனை ஆண்டுகளானாலும் எனக்கு அவர் சொன்னதை செய்வார் என்கிற நம்பிக்கையோடு காத்திருங்க. நிச்சயம் பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்குரியது உங்களுக்கு தான் என்று சொல்லி நம்பிக்கையோடு இருங்க. பெற்றுக்கொள்ளுங்க. God bless you.